பணம் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு சரியா புரியவே இல்லை. பணம் அப்படிங்கிறது என்னன்னு தெளிவா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பணத்து பின்னால தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. பணமே அவங்கள தேடி வரும். இந்த உலகமே பணத்தை தேடிக்கிட்டு இருக்கு. அதனால பணம் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் நம்புறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் உண்மையாயிடாது. பணம்னா என்ன அப்படிங்கிற உண்மையும் அந்த ரகசியத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்கும் ரொம்ப எளிமையான விஷயமா மாறிடும். வாழ்றதுக்கு பணம் ரொம்ப முக்கியம் தாங்க. அதே சமயத்துல பணம் பணம் பணம்னு பணத்து பின்னாலேயே திரியிறதும் எந்நேரமும் பணத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதும், பணம்ங்கிறது இந்த வீட்டுல இருக்குமா அந்த வீட்டுல இருக்குமா இல்ல அங்க கூச்சு வச்சிருப்பாங்களா அப்படின்னு யாருங்க யோசிப்பா? ஒரு திருடன் தான் டைரக்டா பணம் எங்க இருக்கும் அப்படிங்கிறதையும் நகை எங்க இருக்கும் அப்படிங்கிறதையும் யோசிப்பான். ஸோ நம்ம பணத்தை தேடும் போது ஒரு திருடன் மாதிரி அந்த பணம் எங்க குவிஞ்சிருக்கு, அந்த பணம் எனக்கு வேணுமே அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல பணத்தை அப்ரோச் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க பணத்தை நேரடியா பணம் பணம் பணம்னு அது பின்னாலேயே தேடி போகும்போது நீங்க யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் காயப்படுத்துவீங்க. அவங்க எல்லார்கிட்டையும் உங்க பேரை கெடுத்துக்குவீங்க. அது மட்டும் இல்ல உங்களையும் நீங்க காயப்படுத்திக்குவீங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. அப்புறம் அண்ணன் யாரு, தம்பி யாரு, தங்கச்சி யாரு, அப்பா யாரு, அம்மா யாரு, நண்பன்னா என்ன, நட்புனா என்ன, இந்த மாதிரி எந்த ஒரு வேல்யூஸும் தெரியாம போயிடும். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய் உங்களை தொத்திக்கும். நீங்க பார்க்குற ஒவ்வொரு மனுஷங்களையும், ஒவ்வொரு உறவினர்களையும், ஒவ்வொரு நண்பரையும் பார்க்கும்போது இவனால நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், இவனால நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் உங்க மனசுல ஒரு பிரைஸ் டேக், நம்ம கடையில போன பிரைஸ் டேக் தொங்கும்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் உங்க மனசுல ஒரு பிரைஸ் டேக் தொங்க ஆரம்பிச்சிடும். யாரையுமே மனுஷனை மனுஷனா பார்க்க மாட்டீங்க, உறவா பார்க்குற மனப்பான்மை போயிடும். எல்லாரையுமே பணமா பார்க்குற ஒரு கொடிய நோய் உங்களை தொத்திக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளோ வேலை பார்த்தா போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். வேலை கொடுக்குறவனுக்கு நம்ம கொடுக்குற காசுக்கு இவன் வேலையே பார்க்க மாட்டேங்கிறான்னு தோணும். அதனால உங்களை வேலையை விட்டே தூக்கிடுவான். பணம் பணம்னு நேரடியாக தேடும் போது இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிசினஸ் மேன் வச்சுக்கோங்களேன். உங்க கஸ்டமரை ஒரு தடவை ஏமாத்தினா உங்களுக்கு அதிகமா இன்னொரு 100 500 கிடைக்குது. அப்படிங்கிறதுக்காக நீங்க ஏமாத்தி பழகுனீங்கன்னா உங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு நாள் கஸ்டமர்ஸே இருக்க மாட்டாங்க. உங்க பிசினஸ் நொடிச்சு போயிடும். நீங்க லாஸ்ல போயிடுவீங்க. நீங்க எந்த பணம் உங்களுக்கு அதிகமா வரணும், நீங்க சேர்க்கணும்னு நினைச்சீங்களோ அதுக்கப்புறம் அந்த பணத்துக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்க யாரும் பண்ணிடாதீங்க. அப்புறம் பணத்துக்கு ஒரு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை வாழ்ற யாரு கூடயும் நீங்க பழகாதீங்க. ஏன்னா அது உங்க வாழ்க்கையவே, உங்களோட அமைதியவே அது பாதிக்கும். பணம் பணம் பணம்னு எந்நேரமும் பணத்தையே யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நபரை உங்க பக்கத்திலே வச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் பணம் முக்கியம் தான். ஆனா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்குன்னு முறையான ஒரு வழி இருக்கு. அப்படிதான் அந்த பணத்தை ஒவ்வொரு மனுஷனும் தேடணும். அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். பணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு இப்ப சொல்றேன். அதுல முதல் விஷயம் என்னன்னா, மனிதம் அப்படிங்கிறது என்னன்னா லிவிங் லைஃப் பை ஷேரிங். அதாவது காடுகள்ல நம்ம பார்க்கக்கூடிய விலங்குகள் இருக்குல்ல, அது எல்லாமே சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஃபார்முலால வாழுது. அப்படின்னா என்னன்னா, வலிமையான மிருகம் வலிமை கம்மியான மிருகத்தை அடிச்சு காலி பண்ணிடும். ஆனா மனிதம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையே இந்த எழுதி வைக்கப்படாத ஒரு அக்ரிமெண்ட். அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, நான் என்னோட வலிமையை வச்சு ஒன்னு அடிச்சு புடுங்கி நான் சம்பாதிக்க மாட்டேன், நான் வாழ மாட்டேன். என்னோட திறமையை பகிர்ந்து உனக்கு கொடுத்து உன்கிட்ட இருக்கிற திறமையை நான் அதுக்கு பதிலாக நான் பிரதிபலனா எடுத்துக்குவேன். ஸோ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா வாழுவோம் அப்படிங்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட். ஸோ நம்ம பணத்தை நேரடியாக தேடும் போது நமக்கு ஒரு விலங்கியல் குணம் மாதிரி வந்துடும். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஏமாத்தி திருடி கூட சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அது உருவாக்கிடும். அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாரையும் ஏமாத்தாம திருடாம கஷ்டப்படுத்தாம நேர்மையா நம்மளோட உழைப்புக்கு தான் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதான் முதல் விஷயம். அப்புறம் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பண்டம் மாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்காலத்துல இப்ப உங்ககிட்ட ஆடு இருக்கு, என்கிட்ட விவசாய நிலம் இருக்கு, நெல் இருக்கு என்கிட்ட. இப்ப 5 மூட்டை நெல் நான் கொடுத்தா நீங்க எனக்கு ஒரு ஆடு கொடுப்பீங்க. ஸோ ரெண்டு பேரும் இப்ப என்ன பண்றோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு புடுங்கிக்காம நான் என்னோட உழைப்பில இருந்து வந்த அந்த நெல்லை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த ஆடை எனக்கு கொடுக்குறீங்க. இதுதான் பண்டம் மாற்று முறை. இந்த பண்டம் மாற்று முறையில ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப என்கிட்ட 3 மூட்டை நெல் தான் இருக்கு, உங்ககிட்ட ஒரு ஆடு இருக்கு. இதை நம்ம எப்படி இப்ப மாத்திக்கிறது? ஏன்னா 5 மூட்டை நெல்லுக்கு ஒரு ஆடு அப்படின்றது கணக்கு. இப்ப என்கிட்ட 3 மூட்டை நெல் தான் இருக்கு, எனக்கு ஒரு ஆடு வேணும். இப்ப நான் பாதி ஆடை வெட்டி கொடுன்னு கேட்க முடியுமா? வெட்டியே கொடுத்தாலும் தலையை கொடுப்பீங்களா, காலை கொடுப்பீங்களா? அதை எப்படி அந்த டிரான்சாக்ஷனை கரெக்டா டேலி பண்றது அப்படிங்கறதுல ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? இந்த இடத்துல தான் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடுவுல வருது. அது எதுக்காக வருது அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ரொம்ப துல்லியமா டேலி பண்றதுக்கு உதவக்கூடிய ஒரு கருவியா தான் பணம் அப்படிங்கிறது நம்ம
நம்ம சமுதாயத்துக்குள்ள அழகா ஊடுருவி வந்திருக்கு. ஸோ பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த பணத்தை நேரடியா பணம்னு தேடாம இந்த சமுதாயத்துல நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய சர்வீஸ் சமுதாயத்துல மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுது. இதுல எந்த ஒரு சர்வீஸையோ இல்ல எந்த ஒரு பொருளையோ உங்களால இந்த சமுதாயத்துக்கு தர முடியுமோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸையோ ஒரு பொருளையோ இல்ல உங்களோட திறமையிலிருந்து உங்களோட ஸ்கில் செட்டில் இருந்து ஏதோ ஒரு சர்வீஸை மக்களுக்கு ஒரு பண்டம் மாற்று முறை மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு பிரதிபலனா இன்னைக்கு பணம்ன்றது உங்களை தேடி வரும். இப்படி அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நேரடியா பணம்னு பணத்தை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. சமுதாயத்துக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சு உங்ககிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத அறிஞ்சு எந்த ஒரு செயலை நீங்க திரும்ப திரும்ப செய்யறதுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி ஒரு தொழிலையோ இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு படிப்பையோ படிச்சுட்டு இந்த சமுதாயத்துக்கு நீங்க ஒரு சேவையா செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும். இந்த சேவை அப்படிங்கறத தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இந்த சேவைன்றதே பணத்திற்கான சேவை தான், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எவ்வளவு சேவை செய்யறோமோ அந்த சேவைக்கேற்ற பணத்தை தான் நம்ம பெறுறோம். சோ பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கறதே கிட்டத்தட்ட ஒரு சேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கும் போது இன்னொருத்தரை நம்ம காயப்படுத்தாம ஏமாத்தாம திருடாம அழகா நான் செய்யற சர்வீஸுக்கு நீங்க எனக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கறத அழகா ரெண்டு பேரும் சந்தோஷமா அதை செஞ்சுக்க முடியும். சோ பணத்தை இப்படிதான் தேடணும். சோ இப்ப பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது புரிஞ்சிருச்சு, பணம்னா என்னங்கிறது புரிஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த சமுதாயத்துக்கு அதிகமான சேவையோ இல்லைன்னா அதிகமா இந்த மக்களுக்கு தேவையான பொருட்களையோ நீங்க தயார் பண்ணி விற்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பணம் வந்து சேரும். நீங்க பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்ப என்ன மக்களுக்கு சமுதாயத்துக்கு சேவை செய்றீங்களோ அதை இன்னும் பெருசா செய்யணும். என்ன தொழில் செய்றீங்களோ அந்த தொழிலை இன்னும் விரிவாக்கம் பண்ணி இன்னும் பெருசா செய்யணும். அதுல மனிதமும் கலந்து இருக்கணும், ரொம்ப ஜெனியூனா இருக்கணும். நீங்க கொடுக்கிற சேவையை எல்லாரும் விரும்பி வாங்குற மாதிரியான சேவையாவும் பொருளாவும் அது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பை ப்ராடக்டா பணம்ன்றது வந்து உங்களை சேரும். நன்றி.